ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் சரித்தம் தொடர்ச்சி. இங்க ஆத்துல ஒரே ரகள. பையன் ஓடி போயிட்டான். அவன் வச்சுட்டு போயிருந்த 2 ரூபா பணமும் அந்த லெட்டரும் கிடைச்சது. அதை எடுத்து படிச்சா. இடிஞ்சு போய் உட்காந்துட்டா. அப்போ அழகம்மே மானாமதுரையில இருந்தா. வெங்கட்ராமன் எழுதின இந்த லெட்டரை ரமணாசிரமத்துல இன்னைக்கும் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கா. லெட்டர்ல இருந்த வாசகத்தை சொல்றேன். நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டேன். இது நல்ல காரியத்தில் தான் பிரவேசித்திருக்கிறது. ஆகையால் இக்காரியத்திற்கு ஒருவரும் விசனப்பட வேண்டாம். இதை பார்ப்பதற்கு பணமும் செலவு செய்ய வேண்டாம். உன்னுடைய சம்பள பணம் இன்னும் செலுத்தவில்லை. ரூபாய் 2 இதோடு இருக்கிறது. இப்படிக்கு ஒரு கோடு. இந்த கடிதத்தோட விசேஷத்தை நாம கவனிக்கணும். நான் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டேன் அப்படின்னு சொல்ற வெங்கட்ராமன் அடுத்த வாக்கியத்துல தன்னை இதுன்னு குறிப்பிடுறான். நான் இதுவாச்சு. முடிவுல கையெழுத்து இல்லை. எல்லாம் நிர்குணமயம். 17 வயசு பையன் எழுதுற கடிதாசியா இது? வெங்கட்ராமனினுடைய மனசு ரொம்பவும் பக்குவப்பட்டு போச்சு. இதுக்கப்புறம் வெங்கட்ராமனினுடைய அருணாச்சல யாத்திரைய சுருக்கமா பார்க்கலாம். ட்ரெயின்ல இருந்து இஸ்லாமிய மௌலி சொன்னார், தம்பி நீ விழுப்புரத்துல இறங்கணும்னர். அதன்படி விழுப்புரத்துல இறங்கி மாம்பழப்பட்டுக்கு வந்து 10 மைல் நடந்து அரேணிநல்லூர், அதுக்கப்புறம் கீழூர்ல வீரட்டேஸ்வரர் தரிசனம். திருவண்ணாமலை இன்னும் 20 மைல் தூரம் இருக்கு. இதுக்கு மேல வெங்கட்ராமனால நடக்க முடியல. காதல போட்டிருந்த தங்க கடுக்கன் ஞாபகத்துக்கு வந்தது. அதை கழட்டி முத்துகிருஷ்ண பாகவதர்ங்கிற புண்ணியவான் கிட்ட அடகு வச்சு 4 ரூபா பணத்தை வாங்கிண்டான். வெளியில வந்தான். அடகு சீட்டை கிழிச்சு போட்டான். ரயில் ஏறி நேரா திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தான் வெங்கட்ராமன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.